ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனில் எனக்கு மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணவே முடியல. நான் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு நினச்சாலும் என்னால் அதை ஃபாலோ பண்ணவே முடிய மாட்டேங்குது. ஆனால் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதை ஒரு ரெகுலரைஸ் பண்ணிக்க முடியல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறது? அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனை மெத்தட்ஸ் மூலமாக இல்லாமல் வேற எப்படி நான் யூனிவர்ஸ் கூட என்னை கனெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க் இருக்கலாம், அப்புறம் அவங்க லைஃப் ஸ்டைல் வேறையா இருக்கலாம், அதுக்குன்னு ஒரு கொஞ்ச நேரம் கூட ஒதுக்க முடியாத மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவில் நான் சொல்கிற சில விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் மெத்தட்னு தேவையில்லாமல் இருந்தாலும் நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைல் கூடயே பிளண்ட் ஆகி உங்களால் ஈஸியாக யூனிவர்ஸ் கூட எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளை பிரபஞ்சம் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம யாரும் சோம்பேறி கிடையாது, சரிங்களா? நம்ம சுறுசுறுப்பா எப்பவுமே நமக்கு உண்டான வேலைகளை அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். நம்மளால அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இவன் சரியா இருப்பான் அப்படிங்கிறதுனாலதான் ரொம்ப வெகு சிலரை மட்டும் பிரபஞ்சம் தேர்ந்தெடுக்குது. நான் பொதுவாவே சொல்ற மாதிரி, எப்பவுமே சொல்ற மாதிரி, நீங்க ஒரு 100 பேர்த்த நிக்க வச்சுட்டு 100 பேர்த்துல ஈர்ப்பு விதியை பத்தி அப்படின்னா என்னன்னு கேட்டு பாருங்க, பிரபஞ்சம்னா என்னன்னு கேட்டு பாருங்க. அதுல மேபி ஒரு 30 to 40% தெரியலாமே ஒழிய மீதி இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஏன்னா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இப்ப கடவுளை பத்தி பாத்தீங்கன்னா கூட எல்லாருக்குமே தெரியும், நம்புறாங்க நம்பல அது அடுத்தது. ஆனா கடவுள் அப்படின்னா அதை பத்தின ஐடியா எல்லாருக்குமே 100ல 100 பேருக்குமே தெரியும். ஆனா இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பாத்தீங்கன்னா மேக்சிமம் யாருக்கும் தெரியாது இல்லையா? சோ நம்ம எப்பேற்பட்ட ஆளுங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம நினைச்சு அதுக்கு ஃபர்ஸ்ட் கிராட்டிடியூடா இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் அப்படின்னா யூனிவர்ஸ் கிட்ட நம்ம காட்டக்கூடிய ஒரு விஷயம் கிராட்டிடியூட். அப்படின்னு நம்ம யூனிவர்ஸ்க்கு கிராட்டிடியூடா இருக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா ஃபர்தரா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் தான். என்னன்னு பார்த்தா ஆஸ் யூஷுவல் டெக்னிக்ஸ் தான். நீங்க காலையில இது பண்ணுங்க, காலையில ஒரு மாத்திரை, மதியம் ஒரு மாத்திரை, சாயங்காலம் ஒரு மாத்திரை, நைட்டு ஒரு மாத்திரை மாதிரி. சிலவங்க 4 மெத்தடுக்கு மேல பண்றவங்க இருக்காங்க, 3 மெத்தடு பண்றவங்க இருக்காங்க, ரொம்ப கன்சிஸ்டன்டா எல்லாத்தையும் வெறிகுண்டு பண்றவங்களும் இருக்காங்க. மெடிடேஷன் பண்றதா இருக்கட்டும், அஃபர்மேஷன்ஸ் கேட்கறது, அப்புறம் யோகா பண்றது, அதுக்கப்புறமா ரொம்ப இன்னும் வேற என்னென்னலாம் இந்த பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆகுறதுக்குன்னு சில நித்திய கர்மங்கள் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே நான் ரொம்ப சூப்பரா ரொம்ப ரெகுலரா கன்சிஸ்டன்டா பாப்பேன்ப்பா அப்படின்னு இருக்கவங்களும் இருக்காங்க. அதே நேரத்துல பாதிக்கு பாதி இருக்கவங்களும் இருக்காங்க. என்னால எப்ப முடியுதோ அதை நான் பண்ணுவேன், ரொம்ப ரெகுலராலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க. சில பேர் தோணும் இருக்கும், வீடியோல நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி பண்ணவே முடியலைங்க, நான் என்ன நினைச்சாலும் என்னால பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னா நான் இப்போ அந்த கேட்டகரிக்குள்ள வந்துட்டேன். ஏன்னா மெத்தடுங்கிறது பொதுவாகவே ஆரம்பத்துல இருந்துதாங்க எல்லாருமே மெத்தடுங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம கீனா ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்கு புரிதல் அதிகமாக நம்ம இந்த மெத்தடு ட்ரை பண்றது, டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்றது, அது எல்லாத்தையுமே விட்டுருவோம். ஈவன் இப்போ ஒரு 1 month முன்னாடி கூட சரி நம்ம புதுசா ஏதாவது 369 ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் எழுதினேன். 3 times தான் எழுதினேன். அதை ஒரு 2 மாசமா நான் மறந்தே போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சுதான் அப்படி நான் எழுதணுமே, அடுத்தடுத்ததை நம்ம கண்டினியூ பண்ணவே இல்லையேன்னு ஞாபகம் வந்தது. ஸோ அதை அப்படியே விட்டாச்சு. ஸோ இந்த மெத்தடுக்கு செட் ஆகாத ஆள் நானுங்க அப்படின்லாம் யாராவது இருக்கிறீங்கன்னா அவங்கள கை தூக்குங்க. நம்ம ஜாலியா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ பாக்குறது மேபி பொண்ணா இருக்கலாம், பையனா இருக்கலாம், வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஸோ உங்களோட வேலைகளுக்கு தகுந்த மாதிரி எப்படி நீங்க உங்களோட கிராட்டிடியூட இந்த யூனிவர்ஸ் கிட்ட வெளிப்படுத்துறது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சாதாரணமாங்க. நீங்க முதல்ல பெருசாவே நினைக்காதீங்க. யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேரறிவு, ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் அது அத்தனையுமே நமக்குள்ளேயே நடக்கும், சரிங்களா? அந்த நிலைமைக்கு வந்துருங்க. ஓகே, இது பெரிய விஷயம், நம்மளால அச்சீவ் பண்ண முடியாததெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்மளால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு ஃபர்ஸ்ட் உங்க மைண்டை ஷிஃப்ட் பண்ணுங்க. இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க அப்படின்னா வீட்டு வேலை பார்ப்பீங்க, டிஃபன் பண்ணுவீங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்பொழுது ரொம்ப சாதாரணமா உங்களுக்கு எழுத நேரம் இருக்க வேண்டாம், இல்ல உட்காந்து விசுவலைசேஷன் பண்ண நேரம் இருக்க வேண்டாம். ஆனா பாத்திரம் தேய்க்கும் போது, வீட்டு வேலை பார்க்கும் போதெல்லாம், இப்போ வீடு கூட்டுறீங்க அப்படின்னா குனிஞ்சு நிமிந்து வேலை பாக்குறீங்கன்னா எனக்கு இவ்வளவு ஹெல்தியான பாடி கொடுத்துருக்கீங்க யூனிவர்ஸ், அதுக்கு நன்றி சொல்லலாம். உங்களுக்கு இயற்கைக்கு நன்றி சொல்ல தோணுதோ நன்றி சொல்லுங்க, கடவுளுக்கு நன்றி சொல்ல தோணுதோ நன்றி சொல்லுங்க. சோ முதல்ல நம்மளோட வெளிப்பாடு நன்றியா மட்டும்தான் இருக்கணும். உங்களோட நன்றி அதிகமாக ஆக உங்களோட தேவைங்கிறது உங்களுக்கு குறைஞ்சிடும். ஏன்னா நம்ம கண்ணுக்கு நிறைவா இருக்கும், எல்லாமே இருக்க மாதிரி இருக்கும், அந்த இடத்துல இது இல்லையே அப்படிங்கிறதே நம்ம கண்ணில் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ
இப்போ காய் வெட்டுறீங்க அப்படின்னா இந்த காய் வந்து ஒருத்தர் விளைவிச்சு நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, இன்னைக்கு அது எங்கேயோ விளைஞ்சு நம்ம வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்திருக்கு. அந்த ப்ராசஸ்க்கு அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லுங்க. நீங்க வெட்டுற கத்திக்கு நன்றி சொல்லுங்க, உங்க கைக்கு ஃபிங்கர்ஸ்க்கு, அதை சாப்பிடுறது உங்களோட வாய்க்கு நன்றி சொல்லுங்க, அதை ஜீரணம் பண்ற வயிற்றுக்கு அப்படின்ட்டு ஒன்னு எடுத்தீங்கன்னா எப்படியெல்லாம் நன்றி சொல்ல முடியும் முதல்ல நம்மளால அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சுக்கணும். இப்ப வேலைக்கு போறீங்க அப்படின்னா பசங்களா இருக்கீங்கன்னா, நான் பைக் வாங்கியிருக்கேன், உங்க பைக்குக்கு நன்றி சொல்றது. பெட்ரோல் போடுறீங்கன்னா அந்த பெட்ரோல்காரருக்கு ஒரு தேங்க்யூ சொல்றது. அப்புறம் வந்து அந்த பெட்ரோலுக்கு தேங்க்யூ சொல்றது, உங்க வண்டிக்கு சொல்றது. நீங்க ஆபீஸ் போறீங்க அப்படின்னா அந்த ஜேர்னில நீங்க சேஃபா போனதுக்கு இப்படின்ட்டு. இது வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்படி வேற எங்கெங்கெல்லாம் உங்களுக்கா தோணும், இதெல்லாம் வந்துட்டு ஒரு டிப் மாதிரி, இந்த விஷயத்துக்கு கூட நீங்க நன்றி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. சோ இப்படியெல்லாம் உங்களுக்கு தோணுது அப்படின்னா இதையும் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு எதுக்குமே டைம் இல்லைங்க, காலையில நான் வீட்டை விட்டு 6 மணிக்கு கிளம்புனா திரும்ப நைட் 8 மணிக்கு தான் வருவேங்கும் போது இடையில எதுவுமே உங்களுக்கு டைமே இருக்க வேண்டாங்க. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. எல்லாம் வேலையை பாக்குறீங்க இல்லையா, அந்த வேலை நேரத்துல உங்களுக்கு வந்து இடையில அப்பப்போ நீங்க யூனிவர்ஸ் நினைச்சு பாக்குறதுல ஒன்றும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு பிஸியா இருக்க போறது கிடையாது. நம்ம வேலை பார்த்துட்டே இருந்தா கூட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிடுவோம், சாப்பிடுவோம், இல்ல வேற ஏதாவது கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டா பார்ப்போம் இல்லையா. அந்த டைம்ல எல்லாம் நீங்க யூனிவர்ஸ் கிட்ட வந்து நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க. உங்களோட ஆசைகளை பத்தி யூனிவர்ஸ் கிட்ட பேசுங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் போதும், ரொம்பலாம் இல்ல. இது எல்லாம் மட்டும் பண்ணுனா போதுமா? இப்ப காலையில இருந்து நான் நைட்டு வரைக்கும் வெறும் நன்றியோட மட்டும் இருந்துட்டா இந்த யூனிவர்ஸ் வந்து நான் கேட்கறதெல்லாம் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி கண்டிப்பா கிடையாது. சரிங்களா? ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ள நீங்க வரணும் அப்படின்னா நீங்க உங்க மைண்ட் செட் எப்படியெல்லாம் வச்சுக்கணுங்கிறத பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அதை பாத்தீங்கன்னா அதுல நான் ரொம்பவே டீட்டெயில்டா சொல்லியிருப்பேன். அப்படி அந்த ஒரு விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இப்படி ஒரு கிராட்டிடியூட்ல இருக்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு கூடுதலான ஒரு மென்டலி பீஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ரொம்ப நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் எல்லாத்தையுமே நம்ம ஸ்கிப் பண்ணி இப்ப சாப்பிடாம இருக்க போறது இல்லையா. எனக்கு ரொம்ப டைம் இல்லை, அதனால வந்துட்டு நான் 2 மணிக்கு சாப்பிட்ற விஷயத்த அட்லீஸ்ட் நம்ம ஒரு 3 மணி 4 மணிக்கு கூட சாப்பிட்டுருவோம் இல்லையா. அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு இங்க என்ன தேவையான மெத்தட் தேவையில்லைங்க, டெக்னிக்ஸ் தேவையில்லை, கன்சிஸ்டன்சி கூட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணணும் அப்படிங்கிற மனசு நீங்க வைக்கணும். சரிங்களா? ஒரு வேலையை வந்து நான் தினமும் ரெகுலரா பண்ணணும் அப்படின்னா நீங்க ரெகுலரா பண்றதுக்கு முன்னாடி அதை நான் ரெகுலரா பண்ணணும்னு நினைக்கணும் இல்லையா. சோ அந்த ஒரு விஷயத்துக்கு உங்களோட மனசை நீங்க கொண்டு வந்துதான் ஆகணும். ஏன்னா மனம்ங்கிற ஒரு விஷயம் நினைச்சா மட்டும்தான் உங்களோட ஆசை நிறைவேறும். அதே மனம்ங்கிற ஒரு விஷயம் வேண்டாம்னு நினைச்சதுன்னா உங்களுக்கு அது நடக்காது. இதைதான் நம்ம வந்து பெருசா லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம மனசை வந்து பயன்படுத்தி ரொம்ப கரெக்டா வாழுங்க, நல்லதை நினைக்கணும், நல்லதை செய்யணும், நல்லதை பேசணும், மத்தவங்களுக்கு ஹர்ட் பண்ணக்கூடாது, அப்படி இப்படின்னு நிறைய ரூல்ஸ் இருக்கு இல்லையா. எல்லா ரூல்ஸுமே எதுக்குன்னா நீங்க வந்து இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, நம்ம யாரும் இங்க செல்ஃப்லெஸ் எல்லாம் கிடையாது, எல்லாருமே செல்ஃபிஷ். அதுவும் பர்டிகுலரா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்றோம் பாருங்க, உலகத்திலேயே 1ஆம் நம்பர் செல்ஃபிஷ் யாருன்னு பார்த்தா நம்ம மட்டும்தான். ஏன்னா இங்க நம்ம நிஜமாவே அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்த்துறோமோ இல்லையோ, இல்ல அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அவங்கள ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ, நம்ம ஏதோ ஒன்று சொல்லி எதுக்கு வம்பு தேவையில்லாம அது நமக்கே வந்துட்டு நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனை ஏன் இங்க வந்து பிளாக் பண்ணிட்டு, அதனால அவங்க பாட்டுக்கு அவங்க இருந்துட்டு போறாங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னுட்டு நம்ம லைஃப் சேஃபா இருக்கணும், நம்ம லைஃப் ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நிறைய பேர் இங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதையெல்லாம் மீறி நிஜமாவே நீங்க வந்து அப்படி எப்படி சொல்றது, மெர்ஜ் ஆயிரணும் யூனிவர்ஸ் கூட. நீங்க எதை பார்த்தாலும் உங்களுக்கு யூனிவர்ஸா தான் தெரியணும். எதை பார்த்தாலுமே வந்துட்டு இந்த பிரபஞ்சம் இப்படி கொடுத்துருக்கா, இந்த மாதிரி ஒரு உலகத்தை படைச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த எக்ஸைட்மெண்ட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அந்த கிராட்டிடியூட் நான் சொன்னேன் இல்லைங்களா, எப்படி நீங்க வெளிப்படுத்தணுங்கிறது. இப்போ ஹாஸ்பிட்டல் தாண்டி போறீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க அட்லீஸ்ட் எல்லாத்தையும் ஹெல்த்தியா டிஸ்சார்ஜ் பண்ணி வைங்கலாம். அப்புறமா யாராவது ரோட்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்ச உதவியை நீங்க போய் செய்யலாம். இந்த மாதிரி என்னெல்லாம் முடியுது, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதுன்னு முதல் நீங்க பாருங்க. அதை தாண்டி யூனிவர்ஸ் கிட்ட நீங்க என்ன கேட்கணும்னா, நிறைய பேர் சொல்றோம் யூனிவர்சிட்டி அதை கேளு இதை கேளுன்னு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க கேளுங்க, தப்பு கிடையாது. ஆனா அதே நேரத்துல எனக்கு நிறைய உதவி நான் பண்ணணும், நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், அந்த ஹெல்ப் பண்ற மாதிரியான சிச்சுவேஷனை எனக்கு கொடு அப்படின்னு நம்ம கேட்கணும். சரிங்களா? அப்பதான் அந்த சிச்சுவேஷன் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். அப்ப நிறைய பேருக்கு நம்மளால உதவி பண்ண முடியும். நீங்க ஒரு வாட்டி பண்ணி பாருங்களேன். எப்படி சொல்றது, சும்மா யாராவது ரோட்ல இருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்கு கொண்டு போய் ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்கறதோ, இல்ல திடீர்னு அவங்களுக்கு கொண்டு போய் ஏதாவது புது ட்ரெஸ் புது ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கொடுங்க, யாருன்னே தெரியாது, திடீர்னு போய் கொடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஷாக் ஆகும் தெரியுமா, ஜர்க் ஆயிருவாங்க. அது வந்து செம்ம ஹாப்பியா இருக்கும். அது என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நீங்க வெளியில எல்லாம் போறீங்கன்னா கொஞ்சம் வந்து ஏதாவது பிஸ்கட் பேக்கெட்ஸ் இல்ல ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் கேரி பண்ணிக்கோங்க. யாராவது நம்ம ரெகுலரா ஒரு ரூட்ல போறோம்னா இவங்க தான் வந்து கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி எல்லாம் நீங்க மெத்தட் ட்ரை பண்ணலனாலும் இப்படி எல்லாம் உங்களோட லைஃப் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா யூனிவர்ஸே உங்களுக்கான அந்த லைஃபை அவங்க டிசைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு சாதாரண லைஃபா தான் இருக்கும்.
நமக்கு அது வேணும் இது வேணும்னு ஆசை மட்டும் பட்டுட்டு அந்த ஆசை நோக்கி போயிட்டு இருப்போம். ஆனா இவன் கரெக்டா வாழ்றான்ப்பா, இவன் செம்ம சூப்பரான நல்ல பிள்ளையா இருக்கான் அப்படின்னுட்டு யூனிவர்ஸ் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க அடுத்த லெவல் போகணும். இதே மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? அப்ப அந்த அடுத்த லெவல் போறதுக்கு சில விஷயங்கள் நடந்தாதான் நீங்க அடுத்த லெவல் போவீங்க. அப்ப எந்த விஷயம் நடக்கணுங்கிறது யூனிவர்ஸுக்கு தான் தெரியும். சோ அவங்க அந்த சேஞ்சஸ கொடுக்கும்போது அந்த சேஞ்சை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்ப இருக்கிறதே எனக்கு ரொம்ப ஜாலியா அப்படியே கம்ஃபர்டபுளா இருக்குப்பா, கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே நான் அழகா உட்காந்துக்கிறேங்கிறது இல்லாம ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு பிரேக்கிங் த்ரூ நடக்குது லைஃப்லனா ஓகே நம்ம நெக்ஸ்ட் லெவல் போறோம் அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கணுமே ஒழிய அகைன் நம்ம நெகட்டிவ்குள்ள எல்லாம் போகக்கூடாது. இது ஏன் நான் பர்டிகுலரா இப்ப இதே ஏன் சொன்னேன் அப்படின்னா, நீங்க வந்து மெத்தடையும் ட்ரை பண்ணலங்க, டெக்னிக்கும் ட்ரை பண்ணல, வெறும் என்னால முடிஞ்சதும் யூனிவர்ஸ் கிட்ட பேச முடியும், திங்க் பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட மூளையும் மனசையும் ரெண்டையும் வச்சுட்டு உங்க டெய்லி லைஃப்ல யூனிவர்ஸ் கூட எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியுமோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களால முடிஞ்சதுன்னா இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நிஜமாவே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.